السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلم الإنسان ما لم يعلم صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف مروا بالصلاة وهم أبناء 7 سنين وضربوهم 10. وقال أيضا خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவருக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர் சத்திய விளையாட்டு பற்றி வாழ்ந்த அவருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் வீட்டில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய மாதங்களின் 10வது மாதமான ஷவ்வாலுல் முஹர்ரம் என்கிற சண்டைக்குரிய மாதத்தில் 2வது ஜும்மாவில் நாம் எல்லாம் இருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை பொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ, அது அத்தனையும் அறவே விலை இருக்கக்கூடியதாகும். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினை, வாழும் காலமெல்லாம் ஹஜ் உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேட்டினையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நலவுகள், துவாக்கள், கைர பரகாத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, செய்தார்களோ, அது அத்தனை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அமானிதம் என்னும் பெரிய பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு உண்மையான முஃமின் என்பவன் அந்த அமானிதங்களை சரிவர நிறைவேற்ற வேண்டும். அவருடைய சட்ட திட்டங்கள், மார்க்க கடமைகள், அதல்லாமல் ஜனநாயக கடமைகள், ஆக பெரும் அமானிதங்களில் சிறந்த அமானிதம் என்று சொன்னால் குழந்தை செல்வங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குழந்தைகள் விஷயத்தில் நாம் சரிவர அவர்களுக்கு மார்க்க கல்வியை, அக்லாக்கை, நற்குணங்களை, ஷரியத்தை நாம் சரியாக புகட்டவில்லை என்று சொன்னால், சரியான முறையில் தீனை நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் அந்த தாய் தந்தையர்கள் அமானிதத்தில் மோசடி செய்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது மிகை அல்ல. அல்லாஹ் ரசூல் நிறைய அமானிதங்களை குறித்து பேசுகிறார்கள். அந்த அமானிதங்கள் குறித்து நாளை மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அப்படின்னு நான் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக சிறந்த அருட்கொடையாய், மிக சிறந்த செல்வமாய், மிக சிறந்த அலங்காரமாய், மிக சிறந்த சோதனையாய் குழந்தை செல்வங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தைகளை, அந்த பிள்ளைகளை மார்க்க ரீதியாக, ஷரியத் ரீதியாக, அக்லாக் என்னும் நற்குணங்களை, நற்போதனைகளை ஊட்டி நாம் வளர்த்தால் அவர்கள் அருளுக்குரியவர்கள், அவர்கள் தீனத்,
அவர்கள் அலங்காரம், அவர்கள் ரஹ்மத்தானவர்கள், அவர்கள் அல்லாஹ் கொடுத்த வெகுமதிகள் என்ற அர்த்தம். நாம் அந்த குழந்தைகளை மார்க்கத்தை புகட்டாமல், சரியத்தை, அக்லாக்கின் நற்குணங்கள் கொடுக்காமல், கல்வியும் ஒழுக்கமும் சேர்ந்து கொடுக்காமல், இன்றைக்கு காலம் போகிற போக்கில் அவர்களை நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் நமக்கு சோதனைகள். அந்த குழந்தைகள் குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்வான் என்பதாக அல்லாஹ் ரசூல் நமக்கு போதிக்கிறார்கள். எனவே குழந்தை செல்வங்களை பெற்ற நாம் அந்த குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை, ஷரியத்தை, மக்தப் மதரசாக்களை புகட்ட வேண்டும். ஒரு மக்தப் மதரசா என்பது பள்ளிவாசல்ல இந்த சமூகத்தின் முதுகெலும்பு கூட சொல்லலாம். அங்கே ஒரு மஸ்ஜித் நபவியிலே அஸ்ஹாபு சுபா என்று திண்ணை தோழர்கள் உருவாக்கப்பட்ட முதல் மதரசா. சுமார் 400க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே படித்து பயின்றவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், 12 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் நாங்கள் அங்கே கல்வி பயின்றிருக்கிறோம். பள்ளிவாசலோடு சேர்ந்து இந்த திண்ணை இருக்கும். அங்கே மதரசா நடந்தது. பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் படித்தோம். 12 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் 400 பேர்கள் ஒரு திண்ணையில் நாங்கள் படித்து வளர்ந்தோம் என்று கூறுகிறார்களே, அது முதல் மதரசா. எனவே பள்ளிவாசலோடு சேர்ந்த மதரசாக்கள் அது இருக்க வேண்டும். அதுதான் சுன்னத் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி தருகிறார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தை, நற்குணங்களை, அக்லாக்கை புகட்டி ஊற்றி நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையில் இன்று நாம் செலுத்தினால் மட்டும்தான் பிற்காலத்தில் அல்லது வருங்காலத்தில் வருகிற ஜெனரேஷனில் அவர்கள் சிறந்த முறையில் வாழ்வார்கள். அதற்கு நாம் சரியான முறையில் இருக்க வேண்டும். நாம் நல்ல விஷயங்களை அவர்களுக்கு புகட்ட வேண்டும். அதற்கெல்லாம் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய மக்தப் மதரசாக்கள் நம்முடைய பள்ளியில் சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது. எனவே முதல்ல எல்லா நபிமார்களும் தனக்கு, தங்களுடைய குடும்பத்திற்கு மட்டும் அவர் துவா செய்யவில்லை. நிறைய நபிமார்கள் அவர் துவா செய்த குர்ஆனில் நாம் பார்க்கிற பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்வாங்க, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை ஷிர்க் செய்வதிலிருந்து நீ பாதுகாப்பாயாக, உனக்கு இணை வைப்பதை விட்டு பாதுகாப்பாயாக துவா செய்து குர்ஆன்ல இருக்கு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் துவா செய்வார்கள். எப்படி துவா செய்வாங்க? ரப்பிஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததியினர்களையும் என்னுடைய குழந்தைகளை நீ தொழுகைக்கு அவர்களை ஏகுவாயாக, தொழுகையாளியாக ஆக்குவாயாக. அந்த துவா பள்ளிவாசலில் எழுதி வச்சிருக்கோம். ரப்பிஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நானும் தொழுக வேண்டும், என்னையும் தொழுகையாளியாக ஆக்கு, என்னுடைய சந்ததிகளை நீ தொழுகையாளியாக ஆக்கு என்ற துவா செய்ததை குர்ஆனில் நாம் பார்க்கிறோம். 40 வயதை தாண்டியவர்கள், 40 வயதை பூர்த்தி செஞ்சவர்கள் எப்படியெல்லாம் துவா செய்ய வேண்டும் குர்ஆன்ல வருது. அல்லாஹ் அதில் இப்படி கேட்பார்கள், வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை சீர்திருத்தம் செய்வாயாக, என்னுடைய சந்ததியை நல்வழியில் செலுத்துவாயாக என்கிற துவாவை 40 வயதானவர்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எனவே எப்படியெல்லாம் நபிமார்கள் துவா செய்தார்கள், தனக்கு மட்டுமல்ல, சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கும் சந்ததிகளை எல்லா இடத்திலும் நினைத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் துவா செய்ய கடமைப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மார்க்கத்தை, தீனை, அக்லாக்கை புகட்ட வேண்டும். மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டும். மார்க்க கல்வியை புகட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அமானிதத்தில் மோசடி செய்துவிட்டீர்கள் என்பது அர்த்தம். மிகையாக இல்லை. மிகையாக கொள்ள நீங்கள் நினைத்துக் கொண்டாலும் கவலை இல்லை. அதுதான் மார்க்க சட்டம். எனவே நம்முடைய பிள்ளைகள், நாம் நினைக்கிறோம் தர்பியத்துல் அவுலாத், பிள்ளைகளை வளர்க்குதல். அப்படி என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு சோறு கொடுப்பது, அவர்களுக்கு நல்ல சிறந்த உணவுகளை கொடுப்பது, சிறந்த ஆடைகளை கொடுப்பது, நல்ல அவர்களை படிக்க வைத்து கை நிறைய சம்பாதித்து லைஃபில் செட்டில் ஆக்க வேண்டும். இதுதான் குழந்தை வளர்ப்பு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். குழந்தை வளர்ப்பென்பது தர்பியத்துல் அவுலாத் என்பது அதல்ல. தீனையும் அக்லாக்கையும் கொடுக்க வேண்டும். அவன் கிழிந்த ட்ரெஸ் போட்டு கொண்டாலும் பரவாயில்லை. அவனுடைய குடும்பத்திற்கு ஏற்றாற்போல், அவனுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றாற்போல் கிழிந்த உடையை அணிந்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தீனும் அக்லாக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் இங்கே தர்பியத்துல் அவுலாத் என்பதை மார்க்க அறிஞர்கள் விளக்கம் தருவார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்னன்னா அதிநவீன வசதி வாய்ப்புகள்,
நிறைய செல்லம் கொடுக்கிறோம், நிறைய செல்லம் கொடுக்கிறோம். அதட்ட வேண்டிய இடத்தில் அதட்டுவது கிடையாது, மிரட்ட வேண்டிய இடத்தில் மிரட்டுவது கிடையாது. பாசங்கள் அதிநவீன வசதிகள் இருப்பதால் பிள்ளைகள் இன்றைக்குள்ள நவீன காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் வளர்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கையை அது பாதிக்கும். 7 வயது வரைக்கும் அன்பையும் பாசத்தையும் நீங்கள் புகட்டுங்கள், இது சரியல். அடுத்த 7 வயசு, 2வது 7 வயதில் அன்போடும் கண்டிப்பும் இருக்க வேண்டும். 3வது 7 வயதில் அவன் ஒரு பக்குவத்தை அடைந்து விடுவான், எனவே அவன் பார்த்து கொள்வான் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த நேரத்தில் தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதானால் தொழுகைக்கு நீங்கள் ஏவுங்கள். முர்ரு பிஸ்ஸலாத்தி, தொழுகைக்கு ஏவுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை. நீங்கள் தொழுகைக்கு வருகிற பொழுது கைப்பிடித்து உங்களுடைய பிள்ளையை கூட்டி வாருங்கள். நீங்கள் வஃபாத்துக்கு பின்னாலும் நாம் செய்த இந்த நல்ல காரியத்தால் 60 வயதானாலும் அவன் கரெக்டா பள்ளிக்கு வருவான். என்னுடைய தந்தை என்னை அடித்து வளர்த்தார், என்னை திட்டி வளர்த்தார், மார்க்க போதனையை ஊட்டி வளர்த்தார், எனவே இன்னைக்கு நான் தொழுகைக்கு வருகிறேன் என்பதால் அவன் சொல்லுவது தான் மை டாடி கிஃப்ட். நாம் பார்க்கிறோம், என்னுடைய தந்தை எனக்கு கிஃப்ட் செய்தார் என்று இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், நிறைய இளைஞர்கள் பைக்குக்கு பின்னாடி காருக்கு பின்னாடி எழுதுகிறார்கள் அல்லவா. என்னுடைய தந்தை எனக்கு காரை பரிசாக கொடுத்தார், என்னுடைய தாய் தந்தை எனக்கு பைக்கை பரிசாக கொடுத்தார்கள். அதல்ல மை டாடி மை பேரண்ட்ஸ் கிஃப்ட். 60 வயதானாலும் அவன் அக்லாக்கோடு மார்க்க கல்வியை பயின்று சரியத்தை சரியான முறையில் பேணி அந்த பெற்றோர்கள் அவருடைய வஃபாத்திற்கு பின்னாலும் அவன் தொழுகிறான், அவன் வணங்குகிறான், அவன் சரியான முறையில் ஒழுக்கத்தோடு இருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் மை பேரண்ட்ஸ் கிஃப்ட் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிதான் நம்முடைய பிள்ளைகளை சரியத்தை, அக்லாக்கை, மார்க்க கல்வியை புகட்டி வளர்ப்பது நம்ம மீது கடமை. குர்ஆன்ல 90% நீங்க எடுத்து பாருங்க. முதல் விஷயத்தை அல்லாஹ் தஆலா கல்வியை பற்றி தான் சொல்லுவாங்க. எதை பற்றி சொல்லுவாங்க? கல்வியை பற்றி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த பின்பு ரூஹ் ஊதிய பின்பு அல்லாஹ் என்ன சொன்னான்? கல்வியை கற்றுக் கொடுக்கிறான். முதல் ஆசிரியரே அங்க அல்லாஹ், முதல் மாணவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அத்துணை கல்விகளையும் அத்துணை விஷயம் நான் போதித்தேன். எனவே இங்கே அவரை பக்குவப்படுத்த வேண்டும். சிலரை பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சிலரை நேரான பாதையில் கொண்டு போக வேண்டும் சொன்னால் அவர்களுக்கு அங்கே கல்வி என்பது மிக அவசியம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த பின்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் போதித்தது இல்மு என்கிற கல்வி. அதற்கு பின்னால் தான் எல்லாம். அதற்கு உலகத்திற்கு வந்தால், விவசாயம் செய்தால் அது எல்லாம் வேறு. முதலில் அல்லாஹ் சொன்னது கல்வி, இல்மு, மார்க்க கல்வி. அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறந்த நபி, அவர்களுக்கு கொஞ்சம் பக்குவம் தேவைப்படுவதால் மிக சிறந்த இறைநேசரான கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் நீ பாடம் படி, நீ இல்மை படி, நீ பக்குவப்படுவாய் என்று 15ஆம் அல்லாஹ் சொல்லுவார். அப்ப சில பேருடைய இல்மை அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும், நேரான பாதையில் கொண்டு போக வேண்டும், தீனும் அக்லாக்கும் கொடுக்கப்பட வேண்டும் சொன்னால் முதல்ல இல்மு கொடுத்தாக வேண்டும், இல்மை புகட்ட வேண்டும். நான் என்னுடைய பிள்ளையை கஷ்டம் தெரியாம வளர்க்கிறேன், அவனை நான் சொத்து சுகம் கொடுத்து அவன் லைஃப்ல செட்டில்மெண்ட் ஆகணும், அவன் உடல் குஸ்தியான வளர்க்கிறேன், இது அல்ல தர்பியத்துல் அவுலாத், குழந்தை வளர்ப்பு என்பது இது அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தீனும் அக்லாக்கும் முதலில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் ரசூல் நம்ம சொல்லி தருகிறார்கள். குர்ஆன்ல பாருங்க, முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி கலக், உம்முடைய ரப்பை கொண்டு நீங்கள் ஓதுவீராக, படிப்பீராக, ரப்புடைய பெயரை கொண்டு நீங்கள் படிப்பீராக. வஅல்லம பில் கலம், பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தான். வஅல்லமல் இன்சான மாலம் யலம், மனிதன் அறியாத விஷயத்தை, தீனை, ஷரியத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அர்-ரஹ்மான் சூராவை இங்க பாருங்க, வஅல்லமல் குர்ஆன், அல்லாஹ் மிக கிருபையாளன், அர்-ரஹ்மான் மிக கருணையாளன் சொல்லிவிட்டு வஅல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்பதாக வரும். எனவே கற்குதல், கற்பித்தல், கற்றல் கற்பித்தல் என்பது இங்கே முதல் நோக்கமாக இங்கே மார்க்கத்திலே கருதப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனை புகட்ட வேண்டும், அக்லாக்கை புகட்ட வேண்டும். இன்னைக்கு மே மாதம் வந்துருச்சு, நிறைய லீவு, பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனவே மதரசாவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்கள். முதலில் துவங்கப்படுகிற மதரசாவில் இருந்துதான் உங்கள் பிள்ளைகள் பள்ளிவாசலுடைய காலடி பட வேண்டும்.
பள்ளிவாசலை விரித்து உள்ளே வர வேண்டும், படிக்க வேண்டும். மண்டியிட்டு மார்க்க கல்வியை படித்தால் பிற்கால சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரசூல் நம்மளுக்கு வழிகாட்டுகிறார்கள். சஹாபா பெருமக்கள் வழிகாட்டுகிறார்கள். அங்கே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் சஹாபாக்கள் மத்தியில் உட்கார்ந்துருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனித தோற்றத்தில் வராங்க. வந்து கேள்வி கேட்கறது போன்ற கேள்வி கேட்கிறார்கள். யாரை? பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன கேட்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வந்திருக்காங்க. சஹாபாக்கள்லாம் இருக்காங்க. மல் ஈமான், ஈமான்னா என்ன நபிகிட்ட கேட்குறாங்க. நபி ஒவ்வொன்றா பதில் சொல்றாங்க. மல் இஹ்சான், ஆன்மீகம் என்றால் என்ன ஒவ்வொன்றா கேட்குறாங்க. கியாமத் எப்பொழுது நடைபெறும் ஒரு அடையாளம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எல்லாம் சொல்லி முடிச்ச பின்னாடி அங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்று விடுகிறார். இப்பொழுது எபெருமான் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்தாங்க. வயுஅல்லிமுக்கும் தீனக்கும், மார்க்க கல்வியை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார். என்னிடம் கேள்வி கேட்பது போன்று கேட்டு உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நீங்க எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக உங்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுகிறது. எல்லா ஹதீஸ் கிதாபிலும் முதல் ஹதீஸே இதுதான். வயுஅல்லிமுக்கும் தீனக்கும், ஜிப்ரீல் வந்தார், இந்த கேள்விகளை எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன பதில் கொடுத்தாங்க, சஹாபாக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எனவே இங்கே சஹாபாக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்துகிறார்கள். பக்குவப்படுத்துவதற்கு முதலில் மார்க்க கல்வி தேவை. அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பக்குவப்படுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட படிக்க சொன்னால், இங்கே சஹாபாக்களை எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்துகிறார்கள். எனவே அக்லாக்கோடு இருக்கிற அந்த தீனுடைய கல்வி, மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு புகட்டுவது நாம் அவசியம். பிள்ளைகளை நாம் எப்படி அந்த 5 வயசுலேருந்து வளர்க்குறோமோ அதே போன்று தான் பின்னாடி அவர்கள் வளர்ந்துவார்கள். நம்ம தான் எல்லாத்துலேயும் அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு சேர்க்க வேண்டும். நாம் எப்படி நடக்கிறோமோ அதே போன்று தான் அவன் செயல்படுவான். நாம் நல்ல விஷயங்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல மார்க்க விஷயங்கள் பேசுகிற பொழுது அவனும் அது போன்றே வளருவான். நம்மிடம் ஏதாவது கெட்ட வார்த்தை வந்தால் அதை கவனிச்சிருவான். அதே போல் அவன் பேசுவான். எங்கள் அப்பா இப்படி தான் பேசுவார், போய் பொது சபையில் சொல்லிடுவான். அப்போ நம்முடைய விஷயங்கள் நாம் எப்படி நடத்துகிறோமோ, நாம் என்ன செய்கிறோமோ, நாம் என்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமோ அது அடிப்படையில் தான் நம்ம வளருவான். எனவே உங்களுடைய பிள்ளைகளை பயம் தெரியாமல் மார்க்க கல்வியை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த 2 தம்பதியும் அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்கள் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வளர்த்தாங்க. ஹதீஸ்ல கிதாப்களில் வருது. அஸ்மா ரலியல்லாஹு ஃபஜ்ர் முடிச்சுட்டு அன்னைக்கெல்லாம் பாலைவனம், அன்னைக்கெல்லாம் காட்டுப்பகுதி, ஒதுக்குப்புறமாக சச்சிய தேவைகளை கழிக்க போவாங்க. தன்னுடைய பிள்ளை, அதாவது மதீனால யூதர்கள்லாம் ஒரு பசாத கலப்பினாங்க, குழப்பத்தை. இனிமேல் இங்கே யாருக்கும் ஆண் குழந்தை பிறக்காது, அப்படியே ஆண் குழந்தை சரிபடாது நிற்காது என்பதாக ஒரு குரலையை கலப்பினார்கள் ஆரம்பத்தில் யூதர்கள். எனவே அதுக்கெல்லாம் சவுக்கடி கொடுப்பதன் காரணமாக அல்லாஹ் தஆலா ஒரு ஆண் குழந்தையை அங்கே பிறக்க வச்சான். அங்கே பிறந்தது அப்துல்லா இப்னு ஜுபைர். அவங்க பிறந்த அத்தனை பேர் முகத்தில் கரிய பூசினாங்க. ஆண் குழந்தை பிறக்கக்கூடாது யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முகத்தில் கறி பூசப்பட்டது. எனவே அந்த பிள்ளை பிறந்து வந்தோன்னா அஸ்மா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்மா குழந்தையை வளர்க்கிறார்கள். அந்த வளர்க்கிற தர்பியத்து அல்லாஹ் நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த அம்மா ஒதுக்குப்புறமாக தன்னுடைய சுய தேவையை கழிப்பதற்காக செல்கிறார். போகிறது ரொம்ப இருட்டு, ஒரு 3 மணி 4 மணி. குழந்தையை கொண்டு போய் ஒரு ஓரமாக உட்கார வச்சது, நடு காட்டு பகுதியில் விட்டுட்டு அந்த அம்மா தூரமாக போய் தன்னுடைய சுய தேவையில கழிச்சிட்டு வரும். அப்போ அங்குள்ள பெண்கள்லாம் கேட்டாங்க, நீ என்ன நடுக்கில் இரவில், அதுவும் 2 வயசு தான் இருக்கும் பிள்ளை, அப்படியே விட்டுட்டு இருட்டில் விட்டு நீ பாட்டுக்கு தூரமாக உங்களுடைய தேவையை கழிச்சிட்டு வர, கூட பக்கத்தில் கூட இல்லை, என்ன இப்படி பண்ணுற? என்னுடைய பிள்ளைக்கு பயம் போக வேண்டும். எப்பேற்பட்ட இருட்டாக இருந்தாலும் அல்லது எவ்வளோ பெரிய ஆணாக இருந்தாலும் பயம் வரக்கூடாது. என்னுடைய பிள்ளை சரியான முறையில் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி பண்ணினேன் என்பதாக அஸ்மா அம்மா சொன்னாங்க. ஒரு படி மேலாக அவருடைய தந்தை ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய அந்த குழந்தையை அப்துல்லா இப்னு ஜுபைரை உப்பு மூட்டை தோல்ல தூக்கிட்டு போர்க்களத்தில் கத்தியை வீசி நடுவில் போயிட்டார். சென்டர் பாயிண்ட் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். எனவே வீசுகிற போது யார் முதல்ல வீசுறோம் குழந்தைக்கு தான் அந்த கத்தி வரும். தைரியமாக போயிட்டாரு போர்க்களத்தில். அவர் அங்கே போரிடுறாரு. அங்கே உள்ள சில பேர் கேட்டாங்க போர்க்களம் முடிஞ்சோன்னு, ஏப்பா புண்ணியத்துக்கு நடுவில் நிற்கிறியப்பா, உன் உயிர் ஃபஸ்ட்டு போவார், உள்ள உயிர் தான் போவோம், என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பயம் அவனுக்கு போக வேண்டும்.
அவனுக்கு நான் இப்பொழுது இருந்து அந்த பயத்தை போக்கி அவனை நன்முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் செய்தேன் என்பதாக அவர் சொன்னார். பிற்காலத்தில் அந்த பிள்ளைகளை வளர்த்த விதத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில நடந்து வராங்க. சிறுவர்கள்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு வரதை பார்த்தா எல்லா பிள்ளைகளும் ஓடி இருக்கு. இவர் அங்க நிற்கிறார். யாரு? அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ற சின்ன பையன், ஒரு 12 வயது இருக்கும், அப்படியே நிற்கிறார். அப்போ வந்தோட அங்கே உள்ள எல்லா விளையாட்டத்தையும் ஓடிட்டாங்க பயந்து. இப்போ உமர்ல வியப்பா ஆச்சரியமா பார்க்குறான். இல்லை எல்லா பேரும் ஓட்டாங்க, இவன் மட்டும் நிற்கிறான். பக்கத்தில் வந்து கேட்டாங்க, என்னப்பா அப்துல்லா இப்னு ஜுபைர் தைரியமா நிற்கிறீங்க, என்ன காரணம்? தெளிவா அந்த பிள்ளை 2 வார்த்தை சொல்லுச்சு. நீங்க கலீஃபா, நான் ஒன்றும் குற்றவாளி இல்லை, நான் திருடல, பொய் சொல்லலை, எதுவுமே பண்ணல, எனவே உங்களை பார்த்து நான் பயப்படணும் அவசியம் எனக்கு கிடையாது. இன்னொன்று, பாதை ரொம்ப அகலமா இருக்கு. குறுகலா இருந்தா கூட நான் கொஞ்சம் தள்ளி வச்சு, அகலமா இருந்தா தள்ளி நின்றுப்பேன், குறுகலா இருந்தா உங்களுக்கு இடம் விட்டுட்டு தள்ளி நின்றுப்பேன், நீங்க போகிறதுக்கும் இடம் வசதியா இருக்கும் என்பதாக அந்த பிள்ளை சொல்லியதை உமர் ரலியல்லாஹு பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு அந்த பிள்ளையை பாராட்டினதை நாம் வரலாறுகள் பார்க்கிறோம். எனவே ஒரு பிள்ளையை நம்ம வீட்டிலேயே வச்சு வெளியே கூட்டு போனா வளர்த்தலாம்னு சொன்னா அந்த பிள்ளை வயதான பின்னாலே அப்படிதான் இருக்கும். நம்ம எப்படி வளர்க்கிறோம், நம்ம எப்படி அந்த சரியத்தை மார்க்க கல்வியை ஊட்டி வளர்க்கிறோமோ அதே போன்றுதான் இந்த பிள்ளைகளும் வளர்ந்து வரும் என்பதற்கு இந்த படிப்பினை செய்து சிறந்த எடுத்துக்காட்டாய் அமைகிறது. சிறந்த முறையில் வளர்த்தார்கள், வார்த்தெடுத்தார்கள். எனவே சிறந்த முறையில் அவர் வாழ்ந்து வந்தார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 16 வருஷம் மார்க்க கல்வியை பயின்றிருக்கிறார்கள். இன்னைக்கு புகாரி ஷரீஃப், குர்ஆனுக்கு அடுத்து புகாரி ஷரீஃப் தான். அதை இன்னைக்கு நம்ம நிறைய ஹதீஸ்களை ஆதாரமாக கொடுக்கிறோம். அந்த ஹதீஸை எழுதியவர்கள், இந்த ஹதீஸ் இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பெருநாள் தினத்தில் வஃபாத்தாராங்க. 16 வருஷம் மார்க்கத்திற்காக கொடுத்தார்கள். மார்க்க கல்வியை பயின்றார்கள், கற்றார்கள், கிதாபுகளை கொடுத்தார்கள். அபு அஹ்மது இப்னு அம்பல் ரஹ்மத்துல்லாஹி வஃபாத்துடைய நேரத்தில் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அவர் மோசாவை போட்டுட்டு ஒரு செய்யணுமா, இல்லை அது மேலே தடை விடணுமா அப்படின்னு சட்டம் கேட்குறாங்க. அவர்கிட்ட அதுக்கு பதில் சொல்லிக்கிட்ட பொழுது ரூஹு பிரியுது. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் அவருடைய வஃபாத்துடைய நேரம் ஹஜ்ஜில் ஷைத்தானுக்கு கல்லெறிகிற பொழுது வாகனத்தில் போய் கல்லெறியணுமா, நடந்து போய் கல்லெறியணுமா, அதற்கு பதில் சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது அவருடைய ரூஹு பிரிகிறது. எனவே மார்க்க கல்விக்காகவே தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தவர்கள், மார்க்கத்திற்காகவே நிறைய விஷயங்களை கொடுத்தவர்கள் ஏராளம் அல்லாஹ் ரசூல், சஹாபாக்கள், பெரும் பெரும் இமாம்கள். எனவே அது போன்று மார்க்க கல்வியை, மார்க்கத்தை, அக்லாக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் நாம் புகட்டி வளர்க்க வேண்டும். தீனுடைய கல்வியை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் அமானிதத்தில் மோசடி செய்தவர்களாய் கணிக்கப்படுவார்கள். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடம் கேள்வி கேட்கப்படுவார்கள் என்பதாக இருக்கிறது. எனவே சரியான முறையில் நீங்கள் பள்ளிக்கு உங்களுடைய பிள்ளைகளை மதரசாவுக்காக அனுப்புங்கள். நாளையிலிருந்து ரமலானுக்கு பின்பாக நம்முடைய மதரசா துவங்கப்படுகிறது. ஃபஜ்ருக்கு பின்னாடி 1 hour, மக்ரிப் பின்னாடி 1 hour. இது வெயில் காலமாக இருப்பதால் அல்லது ஸ்கூலுடைய லீவாக இருப்பதால் 9 to 12 மணி வரைக்கும் நடத்தலாம். எல்லா பிள்ளைகளும், நிறைய பிள்ளைகள் நம்முடைய மஹல்லாவில் இருக்கிறார்கள். அந்த 30-35 பிள்ளைகள் மட்டும்தான் நம்மிடம் படிக்கிறார்கள். எனவே எல்லா பிள்ளைகளும் இங்கே மதரசாவிலிருந்து பயில வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆன்லைனில் படிக்கிறேன், நான் அங்கே படிக்கிறேன், இங்கே படிக்கிறேன், எப்படி வேணா படிக்கலாம். ஒழுக்கத்தோடு சேர்ந்த மார்க்க கல்வியை அங்கே அஸ்ஹாபு சுஃபா என்ற திண்ணை தோழருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலோடு ஒட்டிய அந்த திண்ணையிலிருந்து தான் துவங்கி வைத்தார்கள். அதுதான் சுன்னத். உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிவாசல் காலடி வைக்க வேண்டும், உள்ளே வர வேண்டும், சொல்ல வேண்டும். மார்க்க கல்வியை, தீனை, அக்லாக்கை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், சிறிய பிள்ளைகள் தான் அவங்களுடைய மடியில் இருப்பான். எப்படி அந்த ஒழுக்கத்தை சொல்லித் தர பாருங்க. ஒரு பிள்ளை ஸல்லல்லாஹு மடியில் இருந்துச்சு. சொன்னாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது சம்மில்லா, நீ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிடு. சின்ன வயசுல சொல்லித்தரான். இன்னொரு குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கிற பொழுது குல் பிஸ்மில்லா, குல், நீ முன்னாடி இருந்து குல் பி யமீனி, வலது கையால நீ சாப்பிடு. யா குலாம், ஓ சிறுவனே, நீ வலது கையால சாப்பிடு. மிம்மா எலி, உனக்கு முன்னால உள்ளதை எடுத்து சாப்பிடு, நடுவில் போய் கை வச்சிடாத. இப்னு அப்பாஸ் சிறுவனாக இருந்தார்கள், சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு.
அவங்கள்ட்ட சொல்றாங்க, இதா சஅல்த, நீ கேட்டால் ஃபஸ்அலில்லா, அல்லாஹ்ட்ட கேளு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சதகா ஜகாத்துடைய ஒரு பேச்சமத்தை சாப்பிடுவாங்க. நீ அதை துப்புன்னு சொல்லி கொடுத்தாங்க. நீ அதை சாப்பிடக்கூடாது, நமக்கு இது ஹராம் என்பதாக சின்ன வயசிலிருந்து எப்படி சாப்பிடணும், யார் யார்கிட்ட எப்படி நடக்கணும் என்கிற அந்த பக்குவத்தை ஹலால் ஹராம் விஷயம் முதற்கொண்டு அந்த சிறு வயதிலேயே பெருமாள் சஹாபாக்களுக்கு போதித்ததால் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க மார்க்க கல்வி உலகம் முழுக்க சென்று தீன் பரவி இன்னைக்கு நம்மலாம் இஸ்லாத்தில் இருந்து சரியான நடந்து கொண்டு இருக்கிறோம். அதுபோல் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதுதான் மை டாடிஸ் கிஃப்ட், மை பேரண்ட்ஸ் கிஃப்டாக இருக்க முடியும். அதுதான் தங்களுடைய தாய் தந்தைக்கு நம்மளுக்கு கொடுத்த மிக சிறந்த ஒழுக்கம். ஒரு தாய் தந்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு எது வேணா கொடுக்கலாம். சிறந்தது என்ன நம்ம ஹதீஸ்ல பார்த்தலாமா, நஹல வாலிதன் வலதிஹி பி அதபின் ஹசனின். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு அவர் சிறந்த ஒழுக்கத்தை கொடுத்தால் அதுதான் மிகப்பெரிய கிஃப்ட் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மதரசாவுக்கு பள்ளிவாசலுக்கு அனுப்பித்தார்கள். நாளைய தினத்திலிருந்து ரமலானுக்கு பின்னால் 6 நோன்புக்கு பின்னால் நம்முடைய மதரசா துவங்கப்படுகிறது. சம்மர் லீவாக இருக்கலாம், சம்மர் சிலபஸ் மாதிரி ஒன்று வச்சு பிள்ளைகளை 9 to 12 மணி வரைக்கும் பாடங்கள் நடத்தலாம். இங்கே என்ன போதிக்கப்படுது போது உங்களுக்கு தெரியும். குர்ஆன் தஜ்வீதோடு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஹதீஸ்கள் 40 ஹதீஸ்களை மனனம் செய்ய வைக்கப்படுகிறது. துஆக்களை மனனம் செய்ய வைக்கப்படுகிறது. அது அல்லாமல் கொள்கை சட்ட திட்டங்கள், அஹ்லாக் அகீதா என்கிற கொள்கை சட்ட திட்டங்கள் சொல்லி தரப்படுகிறது. அது அல்லாமல் மசாயில் என்ன சட்ட திட்டங்கள், எப்படி குளிக்கணும், எப்படி சுத்தம் செய்யணும், எப்படி ஒது செய்யணும், எப்படி தொழுகணும், இஸ்லாமிய கேள்வி பதில்கள் சொல்லி தரப்படுகிறது. சீரத் என்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வரலாறுகள் சொல்லி தரப்படுகிறது. அதையும் தாண்டி அரபி லாங்குவேஜ் சொல்லி தரப்படுகிறது. அதையும் தாண்டி ஒரு படி அக்லாக் என்கிற நற்குணம் போதிக்கப்படுது. சிறியவங்கள்ட்ட எப்படி நடக்கணும், பெரியவங்கள்ட்ட எப்படி நடக்கணும், தாய் தந்தைகிட்ட எப்படி இருக்கணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை, எப்படி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தார்களோ இதையெல்லாம் புகட்டப்படுகிற அல்லது சொல்லி கொடுக்கிற இடம்தான் பள்ளிவாசலோடு சேர்ந்த சிறப்பிற்குரிய இந்த மக்தப் மதரசாக்கள். எனவே நன்னேரத்தில் நீங்கள் மனதில் நன்கு பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை, நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லா பிள்ளையும் மதரசாவுக்கு அனுப்பித்தார்கள். சிறந்த முறையில் மார்க்க கல்வியை கொடுத்து இந்த 30 நாள் ஏப்ரல் 30 ஏப்ரல் 20 மே 30 வரைக்கும் நம்ம ஒரு 30 நாள் கணக்கு வச்சா கூட எல்லா பிள்ளைகளுக்கும் தஜ்வீதோடு குர்ஆன் நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அந்த கரெக்டாக அந்த 9 to 12 மணி ஒரு 3 மணி நேரம் வச்சு நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் சரியான முறையில் என்னென்ன அந்த குறிப்பிட்ட அந்த 30 நாள் எதெல்லாம் கொடுக்க முடியுமோ, எதெல்லாம் பேசிக்காக அவன் தெரியுமோ. இன்னைக்கு 10வது பையன் படிக்கிறவனுக்கு குர்ஆன் ஓத தெரியல, 12வது படிக்கிற பையனுக்கு அலிபாலிருந்து ஓதணுமா, இல்லை குர்ஆன் எப்படி ஓதணும், குளிப்பின் பருந்துகள் தெரியல. இந்த மாதிரி அவலங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. சில பேர் காலேஜ் படிக்கிறாங்க, சில பேர் நான் அங்கே பெரிய பெரிய வேலைகள் இருக்காங்க, எனக்கு இன்னமும் குர்ஆன் ஓத தெரியலன்னு சொல்லுகிறார்கள். எனவே நம்முடைய மஹல்லாவில் யாருக்கும் குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய வேலையை. உலமாக்களுடைய மார்க்க அறிஞர்களுடைய வேலை என்னங்க, ஊரில் உள்ள ஆண் பெண் அத்துணை பேருக்குமே மார்க்க கல்வியை புகட்டிவிட வேண்டும். நாங்கள் என்ன 7 வருஷத்துல படித்தோமோ, என்ன எங்களுக்கு எங்கள் உஸ்தாதுமார்கள் போதித்தார்களோ அதை உங்களிடம் அப்படியே நாங்கள் சொல்லிவிட வேண்டும். அதுதான் ஸல்லல்லாஹு செஞ்சாங்க. எனவே நீங்கள் இதை சரியான முறையில் புரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி தந்தால் மிக சிறந்த ஒரு அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றியதாக அல்லாஹ்விடத்தில் நாம் செல்வோம். அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை நமக்கு தருவார். அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிள்ளைகளை மதரசா காலை மாலை அனுப்பி தாருங்கள், அல்லது 9, 12 அந்த மாதிரி நேரம் வைத்து சம்மர் கிளாஸ் போன்று வைத்து சரியான முறையில் பிள்ளைகளை வழிகாட்டுவோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். வாக்குறுதா வாரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.